மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்த அனைவருக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் மாடியில் ரூமில் ஒரு டோர் ஒன்று மாட்டுறேங்க. இது பார்த்திங்கன்னா ஆயில் டோரு, வாட்டர் ப்ரூஃப் டோருங்க. அதாவது மேல் மாடி ரூமில் என்ன தான் டோர் மாட்டினாலும் மழை தண்ணி சாரல் வச்சுன்னா அந்த டோரில் போட்டு சீக்கிரம் வீணாகப்படுங்க. அதனால் இந்த மாதிரி டோர் மாட்டினோம்னா கொஞ்சம் நாள் படம் இருக்கும். மழை தண்ணியை பட்டாலும் இதில் வைக்கின்னு போயிடுங்க. ஏன்னா அது ஆயில் டோர், இது வாட்டர் ப்ரூஃப் டோருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது 2250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செட் பண்ணுறோன்னு அந்த முறையை காட்ட போகிறோங்க. இதுக்கு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே மார்க் பண்ணி கீழே காடி ஏற்றணுங்க. 3 கீழுக்கும் காடி ஏற்று இது 5 இன்ச்சு கீழுங்க. அது நல்லதே காடி பண்ணி எடுத்துகிட்டு கீழே மாட்டிடுறோம். இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு நல்லா ஒரு 1.5 ஸ்க்ரூ மாட்டால் நல்லாயிருக்கும். இல்லை 1.25 இருந்தால் கூட ஓகேங்க. நல்லா ஸ்டீலில் மாட்டினா இல்லைனா பிராஸ் இருந்தாலும் ஓகே. நம்ம அளவு எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதுவும் மார்க் பண்ணிடணுங்க. ஏன்னா இப்போ வாசகல்லையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதுவும் காடி எடுத்து ஸ்க்ரூ மாட்டிடணும். பார்த்திங்கன்னா ஒரு டோர் வச்சு நம்ம ஸ்க்ரூ ஒன்று மாட்டி விட்டோம்னா நம்ம அலைன்மெண்ட் பார்க்கலாம், எப்படி கரெக்டாகுதா என்ன இதுன்னு. அப்படி வராத இடம் கொஞ்சம் ஏக்கி தந்தால் கூட ஏச்சிக்கலாங்க. அது கரெக்டாக மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம மீதி இருக்கிற ஸ்க்ரூலாம் மாட்டிடணுங்க. பார்த்திங்கன்னா மூளை விட்டோம் இதை வச்சு நம்ம தாப்பால் மாட்டுறோங்க. 3.25 அடி இல்லை 3 அடி அந்த மாதிரி மட்டத்தில் நாங்கள் இந்த தாப்பால் அல்ட்ராப் இதை நம்ம கரெக்டாக ட்ரில் பண்ணி மாட்டிடுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று மாட்டி செட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக அந்த ரசம் மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட் வச்சு நம்ம அந்த ஸ்க்ரூ போட்டு ஏற்றிடுறோம். பேக்கில் போல் நட் போட்டு டைட் பண்ணிடணுங்க. அதாங்க இது கரெக்டாக ஸ்ட்ரைட் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுவும் ட்ரில் பண்ணி நெட்டு மாட்டிடணும். கீழே லாக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுவும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக செட்டாக தான் பார்க்கணுங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ட்ரில் பண்ணி நம்ம போல் நட் போட்டு மாற்றிடணும். அதில் 4 வரும். 2 மாட்டிட்டு 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டுக்கலாம். கைப்பிடியும் அதுக்கு மேலே ஒரு அரடி வச்சு அதுவும் நாங்கள் ஸ்ட்ரைட் வச்சு மாட்டிடுறோம். அப்புறம் பேக் சைடில் இதுவும் பேக் சைடில் ஒரு லாக் செட் பார்த்திங்கன்னா இது நம்ம மூலவட்டம் வச்சு சென்டர் ஒன்று மேலே ஒன்று 2 தாப்பால் போட்டுடுறோம். அதுக்கும் ஒரு கொஞ்சம் காடி எடுத்து நம்ம அந்த கொண்டி இழுத்துள்ளாங்க. அந்த லாக்கை அதை நம்ம மாட்டிட்டு அவ்வளோதான் லாக் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்குதுங்க. இதுக்கும் நம்ம ஒரு ஹேண்டில் ஒன்று போட்டுடலாம். மேலே அதுவும் போட்டுடுறோம். முடிஞ்சது ஒரு ஹேண்டில் போட்டுருக்கோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா மேலேயும் நம்ம ஒரு லாக் ஒன்று மாட்டிடுறோங்க. அதுவும் கொஞ்சம் மேலே அந்த கொண்டியும் அதுவும் நம்ம காடி பண்ணி நம்ம ஏற்றிடணும். எல்லாம் ஸ்ட்ரைட் வச்சு பார்த்து பண்ணுற வேண்டியதாங்க. கரெக்டாக அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ராப் டைட் பண்ணுறதுக்கு வாசகல்ல காடி ஏற்றணுங்க. கரெக்டாக நம்ம ஒரு மினிமம் ஒரு ட்ரில் போட்டு நம்ம டைட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக போகுதுங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி இன்னும் கொஞ்சம் ஆழம் எடுத்துட்டோம்னா நம்ம நம்ம கரெக்டாக அந்த லாக்கு உள்ளே போவோங்க. அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சுது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.